முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, நேரு எந்த அளவுக்கு நாட்டை விட மவுண்ட் பேட்டனை நேசித்தார். நேரு திடீரென்று அமெரிக்கா உறவுக்கு போன போது, ஏன்னா சீனா பிரச்சனை வந்த உடனே நேருவுக்கு ஒரு வழி இல்லை, அமெரிக்கா உறவு கொண்டாடும். பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதுக்கு அந்த சார் இன்னும் கண்டுபிடிக்காத நிலவையில என்ன இல்லாமோ சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஞானசேகரன் மாதிரி எத்தனை தம்பி ஞானசேகரன்கள் உருவாகும். அந்த இடத்துல அந்த தர்கா இருக்கணுமா இருக்க வேண்டாமான்னு கேள்வி வருதா இல்லையா? ஆகையினாலதான் எங்க அஃபிடவிட்ல பாபர் மசூதி மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொன்னது. ஆமா, வரவேற்கிறேன். எப்படி இன்னைக்கு அது இல்லையோ அப்படி நாளைக்கு சிக்கந்தர் தர்கா இருக்காது என்று திமுக அரசு சொல்லுகிறது அப்படின்னு நான் அதை. அப்ப ஏன் அவன் கொண்டு போனா? அதெல்லாம் கேட்கணும். நீ ஏன்பா கொண்டு போற? அங்க இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையா இருக்காங்க. ராமநாதபுரம் நவாஸ்கனி உனக்கு என்னடா அங்க வேலை? திண்டுக்கல் மணப்பாறை எம்எல்ஏ உனக்கு என்னடா வேலை? அப்படிலாம் கேட்கணும். ஆகையினால திருமாவளவனுக்கு நான் சொல்லுவது, அவர்கள் மதம் மாறுவார்கள், இவர்கள் மதம் மாறுவார்கள், பூச்சாண்டி காட்டாதீங்க. நீங்க மதம் மாறுங்கள், தைரியம் இருந்தா. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். போலீசுக்கு மாமூல் கட்டி டாஸ்மாகில் கள்ளச்சாராய விற்பனை. வேங்கை வயல் விவகாரம் மதம் மாற துடிக்கும் திருமா. திருப்பரங்குன்றம் மீட்பு போராட்டம், திமுக அரசை அலறவிட்ட இந்து முன்னணி. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. காங்கிரஸ் துரோக வரலாற்றை சூசகமாக வெளிக்கொண்டு வந்த மோடி. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ஒரே நாடு இதழின் ஆசிரியருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். முதல் செய்தியாக சார், கள்ளச்சாராயம் சேலம் அருகே இருக்கக்கூடிய ஆத்தூரில் ஒரு டாஸ்மாக் பக்கத்தில் இருக்கிற அட்டாச்சு பார் மாதிரி இருக்கிற இடம், அது அனுமதி பெறாத பார் மாதிரி தான் இருக்குது. அதில் கள்ளச்சாராயம் விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒருவர் போய் அதை மொபைல் ஃபோனில் எடுக்கும்போது சத்தம் போடுறாரு, இதுக்கெல்லாம் எங்கேருந்து அனுமதி கிடைக்குது, எப்படி கிடைக்குதுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுத்துட்டு தாங்க விற்கிறோம், அதில் என்னங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி எதிர்முனையில் இருக்கிறவர் கேட்குறாரு. கள்ளச்சாராயம் விற்பது ஏற்கனவே எப்பேற்பட்ட மரணங்கள்லாம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இப்போது போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுத்துட்டு தான் விற்கிறோம், இப்படி இருக்கக்கூடிய ஒரு காணொலி காட்சி வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை பதிவிட்டு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவல்துறை திமுகவை சார்ந்தவர்கள்னா கண்டுக்காதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. சார், செய்தி எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ஒரே சந்தோஷம் பாஸ்கர், எடப்பாடிக்கு நம்ம எதிர்கட்சி தலைவர் ஞாபகம் வந்துட்டு. திருப்பரங்குன்றத்தில் பத்தி எரிஞ்சிக்கிட்டு கிடக்குது. எது யாருக்கு, அந்த மலை யாருக்குன்னா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்துக்கள் அங்கே போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சி மௌனம் சாதிக்கிறது. அப்போ அந்த கட்சி எங்கே இருக்குன்னு நான் தேடும் போது நீங்கள் எடப்பாடி இப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறேன். ரெண்டாவது, எடப்பாடி இதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டாருங்கிற கேள்வி எனக்கு வருது. சரி, போகட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். நல்லா விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. டாஸ்மாக் கடையில் கள்ளச்சாராயம் வெளியில் இல்லை, எங்கேயோ ஒரு ரோடு முக்கில் இன்னொரு இடத்துல அப்படி இல்லை. டாஸ்மாக் கடையில் தமிழக அரசினுடைய சாராயத்தை விற்பனை செய்ய வேண்டியவர்கள் அதை விற்பனை செய்யாமல் கள்ளச்சாராயம் விற்பனை செய்கிறார்கள். இப்போ தான் எனக்கு செந்தில் பாலாஜி தேவைப்படுறார். அவர் தமிழக அரசினுடைய விற்பனைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினார். அது ஒரு நியாயம் இருக்கு. இப்போ தமிழக அரசு பாட்டிலேயே விற்காத இன்னொரு பாட்டில் வித்துரு, கள்ளச்சாராயத்தை வித்துருன்னா இந்த சாராய அமைச்சர் இன்னும் எவ்வளோ நல்லா போயிருக்காரு. அப்போது திமுகவில் என்ன புரியுதுன்னா, திமுகவில் ஒருத்தர் அயோக்கியத்தனம் பண்ணுறதுல மிஞ்சறவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா செந்தில் பாலாஜி சொல்லலை மதுப்பிரியர், அதாவது இவங்களுக்கு இத்தனை மணிக்கு கடையை திறக்கணும், அத்தனை மணிக்கு கடை திறக்கணும் அவர் சொல்லலை.
அப்போ திமுக எப்படி அந்த சாராய டிபார்ட்மெண்ட்டை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது இன்னொன்று. கள்ளக்குறிச்சியில், மரக்காணத்தில் எல்லாமே நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இத்தனை மரணங்கள், இத்தனை பேர். இப்போது அந்த கள்ளக்குறிச்சியில் உள்ள ஆள், அவன் மேலே ஏற்கனவே 21 வழக்கு இருக்குது, இப்போது ஒரு வழக்கு இருக்குது, இப்போவும் போட்டிருக்கு. அதுக்காக நீங்கள் ஏகப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கப்புறமும் மீண்டும் 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 கள்ளச்சாராயம் அந்த பிரச்சனை வருகிறது என்றால் இந்த அரசாங்கம் நிர்வாகம் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். நிர்வாகம் பண்ணலை. இந்த அரசாங்கத்தினுடைய காவல்துறை அதுக்கெல்லாம் இல்லை. அதுக்கு வேற என்ன வேலை இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு வேற ஏதோ வேற முக்கியமான வேலை இருக்குது. இந்த காவல்துறைக்கு அதை விட பெரிய முக்கியமான வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி சேலத்து பக்கத்தில் கள்ளச்சாராயம் டாஸ்மாக் கடையில்னா, சேலத்து பக்கத்தில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடையில் கள்ளச்சாராயம் இன்றைக்கி வந்திருக்கிறது. சேலம், கள்ளக்குறிச்சி அது தொழிலாகவே, அதாவது ஒரு குடிசை தொழிலாக மாறி இருக்கு. கள்ளக்குறிச்சியில் அது குடிசை தொழில் தான். இது கள்ளச்சாராயம் விற்பது ஒரு குடிசை தொழிலாகவே மாறிடுச்சுங்க. ஆமாம். இப்போது இன்னொன்று பாருங்கள், சட்டம்னா என்ன? சட்டம்னா சட்டம் என்ன சொல்லுதோ அது. இங்கே இந்த ஆள் என்ன சொல்கிறாரு, நாங்கள் போலீஸ்கிட்ட காசு கொடுத்துட்டோம்ல ஐயா, அப்புறம் என்னையா தப்பு? நீங்கள் அனுமதி வாங்கினா பரவாயில்ல, போலீஸ்கிட்ட காசு கொடுத்தா அது தப்பு இல்லை அப்படிங்கிற புது லாஜிக்காக இருக்கா இல்லையா உங்களுக்கு? ரைட்டு தப்பு தான், ரெண்டு தான். அதில் போலீஸில் காசு கொடுத்தா தப்பு இல்லைன்னா எந்த அளவுக்கு பாமரனுடைய அந்த மைண்டை இவர்கள் கெடுத்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அதனால் தமிழ்நாட்டில் இப்போ இன்னொரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு இங்கே வந்துட்டுருக்கிற வழியில் தான் பார்த்தேன். இளஞ்சிறார் ஒரு பையன் தண்ணி அடிச்சுட்டு ஒரு கடையை அடித்து உடைக்கிறான். கடையை அடைச்சி உடைக்கிறான், எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அவனை அவனுடைய ஐடென்டிட்டியை சொல்லாமல் 16 வயசு பையன் இளஞ்சிறார் அப்படின்னு கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க. இந்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த இளஞ்சிறாரெலாம் இனிமேல் 18 இல்லை 15 மாற்றணும்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதனால் இன்றைக்கி எல்லாரையும் இந்த சாராயம் கெடுத்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் சாராயம் விற்கக்கூடிய அரசாக இருந்தது, இப்போ கள்ளச்சாராயம் இருக்கக்கூடிய அரசாங்கமாக மாறி இருக்கிறது. அடுத்த செய்தியாக, இந்த வேங்கை வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலம் கலந்த இஷ்யூ கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாகவே இந்த அரசின் மீது மிகப்பெரிய களங்கமாகவே இருந்தது. அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியாக நீதிமன்றமே ஏகப்பட்ட முறை என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அப்படின்னு கேள்விகளை எழுப்பியிருந்தது சார். சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ஒரு 3 குற்றவாளியாக தமிழக அரசு நிப்பாட்டி இவர்கள் தான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த பகுதியில் இருக்கிறாங்களோ அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மீதே பழி போடுறதாக சொல்லி பல்வேறு அரசியல் கட்சிகளுமே இதை சரியான முறையில் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போராட்டத்தெல்லாம் முன்னெடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க சார். இப்போது விசிகா கட்சியின் தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போது முறையான விசாரணை நீங்கள் வச்சு கரெக்டான குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்த மதத்தை விட்டே நாங்கள் மாறிடுவோம், இந்த மதத்தில் தொடர்வதனால்தான் இந்த அவலத்தை எல்லாம் நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது, நாங்கள் மதம் மாறுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் அவர்களை மதம் மாற்றிவிட்டு இந்த ஆள் இந்துன்னு இருக்கக்கூடாது, போகிறதா இருந்தால் திருமாவளவன் மாறிடும். ஸ்ரீ டிவி மூலமாக திருமாவளவனுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த மக்கள் மாறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் வேலை பார்க்காதீங்க, ஏஜென்ட் வேலை பார்க்காதீங்க. நீங்களும் அவரில் ஒருவர்னா நீங்கள் மதம் மாறி விடுங்கள். ஏன்னா மதம் மாறினா தான் அங்கே போன பிறகு ஒவ்வொரு ஜமாத்துக்கும் நீ அடிமைப்பட்டு கிடக்கணும், ஒவ்வொரு மௌலிவுக்கும் அடிமைப்பட்டு இருக்கணும். நீ இருக்கிற உங்களுடைய வீட்டு பெண்கள் எல்லாம் இப்படி நடத்தப்படுவார்கள் உனக்கு புரிய வரும். ஆகையினால் திருமாவளவனுக்கு நான் சொல்லுவது, அவர்கள் மதம் மாறுவார்கள், இவர்கள் மதம் மாறுவார்கள், பூச்சாண்டி காட்டாதீங்க, நீங்க மதம் மாறுங்கள், தைரியம் இருந்தா. இதுதான் முதல் விஷயம். பண்ண மாட்டார், மாற மாட்டார். ஏன்னா அவர் புரோக்கரா இருக்கணும்னா அவர் ஹிந்துவா இருக்கணும். அவர் இந்த மதத்தில் இருந்தால் தான் சர்ச்சில் இருந்து புரோக்கர் வாங்க முடியும், மாஸ்கில் இருந்து புரோக்கர் வாங்க முடியும், ஜமாத்துல இருந்து சர்ச்சில் இருந்து புரோக்கர் வாங்க முடியும். புரோக்கர் தொழிலை விட்டுட்டு உண்மையிலேயே சுயமரியாதை மதம் மாறி போயிரு, அவ்வளோதான். இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவதாக நாம் என்ன சொல்கிறோம், திருமாவளவன் எப்போதுமே புரோக்கர் தான் சொல்கிறோம்.
அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ வேங்கவைய பிரச்சனை தொடக்கத்திலிருந்து எல்லாருக்கும் அது தெரியுங்க. தெரியாதுன்னு யார் சொன்னா? அந்த மாவட்ட ஆட்சியர், அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும், இப்போ இருக்கிற ஆட்சியருக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியுடைய எஸ்சி மோர்ச்சாவுடைய அன்றைய மாநில தலைவர் உடனடியாக வேங்கவைகளுக்கு போனார். வேங்கவைகளுக்கு போயிட்டு வந்த உடனே இனிமேல் நாம் இதை பெருசாக இஷ்யூ பண்ண வேண்டாம், அது அவங்களுக்குள்ளேயே உள்ள பிரச்சனை என்பதை வெளிப்படையாக தலைமைக்கு சொன்னார். ஒரு சமுதாயத்தில் ஏதோ உட்பகையினால நடந்ததுங்கிறதுனால தான் அரசாங்கமே அதை வெளியில சொல்லத்துக்கு பயந்தது. அதனால தான் இத்தனை ஆண்டு காலம் நீட்டித்து இருக்காங்க அதை வெளியில சொல்லாம. ஆமா, வெளியில சொல்லாம. இன்னொரு சமுதாயத்தை நீங்கள் குற்றம் சாட்டி, அதாவது குற்றவாளியை நீங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லாமல் இன்னொரு சமுதாயத்தை நீங்க ஃப்ரேம் பண்ணீங்கன்னா பாருங்க, திமுக அரசாங்கத்துக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஃப்ரேம் பண்றதுதான் வழக்கம் எப்போதுமே. திமுக அரசாங்கம் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வேங்கவையில் அப்படியாவது செய்யல. ஏன் செய்யல? சென்சிட்டிவ். இல்லை நீங்கள் யாராவது 3 பேரை வெளி ஜாதியிலேருந்து கொண்டு வந்து இவங்க தான் பண்ணாங்கன்னு சொன்னால் அவன் தோலை உடிச்சு விடுவான் ஒன்று, அதுவும் தெரியும். அப்போ உண்மையை சொன்னால் திருமாவளவனுக்கு ஏன் கோபம் வருதுன்னு எனக்கு புரியலை சார். முதல்ல ஒரு விஷயம், எல்லா ஜாதியிலையும் தவறு செய்பவர்கள் இருப்பார்கள், நல்லவர்களும் இருப்பார்கள். எங்க ஜாதியில் தான் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டான்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு பைத்தியக்காரத்தனமா தெரியல. இதுல என்ன லாஜிக் இருக்கு? அப்ப திருமாவளவனுடைய உள்நோக்கம் எங்க என்ன நடக்கும், எப்படி மதம் மாத்தல். அதாவது திருமாவளவன் வந்து பிஹெச்டி பண்ணாருங்க. எதுல பிஹெச்டி பண்ணாரு? மீனாட்சிபுரம் கன்வர்ஷன்ல தான் பிஹெச்டி பண்ணாரு. அப்போ அந்த கன்வர்ஷன் ஏன் நடக்குது, எப்படி நடந்தது, என்ன பிரச்சனை நடந்தது, அந்த நேரத்தில் என்னென்னலாம் நடந்தது, எப்படி அந்த கன்வர்ஷன் அப்புறம் ஸ்டாப் பண்ணோம், எப்படி ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள ஸ்டாப் பண்ணது, எப்படி அந்த எஸ்சி பகுதிகளுக்கெல்லாம் பட்டியலின பகுதிகளுக்கெல்லாம் துறவியர்கள் போனார்கள், எல்லாம் தெரியும். அப்புறம் மீனாட்சிபுரத்தில் கன்வெர்ட் ஆனவங்க இன்னைக்கு என்ன பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கதை வந்திருக்கிறது. அதனால் மீனாட்சிபுரம் கன்வர்ஷனுடைய அந்த மெதடாலஜி தெரிஞ்சதுனால இப்போ இதை பயன்படுத்துறதுக்கு திருமாவளவன் பார்க்குறார். இப்போ அதில் இன்னொரு பெரிய மடைமாற்றம் இங்கே இருக்கிறது. என்ன மடைமாற்றம் இருக்கிறது? திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனை ஆகிக்கொண்டு இருக்கிறது. இந்துக்கள் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு அங்கே ஒன்று சேர்ந்து விட்டார்கள். நேற்று பழங்காலத்தில் 1 மணி நேரத்தில் 20,000 இந்து வந்தாச்சு. எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது. இவங்க சுற்றி 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 எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, எல்லா காரையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. திடீரென்று 20,000 எங்கே ஒளிந்து இருந்தார்கள் வந்தாச்சு. அப்போ உடனடியாக திருமாவளவனுக்கு ஒரு அஜெண்டா. ஐயோ இந்துக்கள் ஒன்று சேர்றார்கள், பிரித்து விடு. அஜெண்டா கொடுக்கறது யாருன்னு நமக்கு தெரியாது, அது அவர் தான் சொல்லணும். உடனே நாங்கள் மத பாரம்பரம் இங்கே திருப்பரங்குன்றத்துலேருந்து இங்கே ஷிஃப்ட்டு உங்களை. அப்போ இப்போ என்ன ஆகுது? இந்த பக்கத்தில் பாய்மார்கிட்ட பார்த்துட்டு பாரு பாரு பாரு, உனக்காக நான் குரல் கொடுத்தேன், நீ எனக்கு கொஞ்சம் காசு கொடு. இங்கே அரசாங்கத்தை பார்த்து பாரு 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 பாரு, உனக்கு இனிமேல் பிரச்சனை வராது, நீ எங்கே எனக்கு கொஞ்சம் காசு கொடு. நம்ம தலித் மக்கள்கிட்ட போய் பாரு 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 பாரு, உனக்காக நான் கொடுத்தேன், நீ கொஞ்சம் காசு கொடு. ஐயோ, இதுக்கு பேர் ஒரு பழப்பாயா? இதெல்லாம் ஒரு பழப்பாரே கேட்குறேன். திருமாவளவன் இதோட வேறு நல்ல பழப்பு நீங்கள் பழைக்கலாம் அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு என்னுடைய அட்வைஸ். கொஞ்சம் நல்ல பொழப்பு எப்படி பிழைக்கலாம் அப்படின்னு ஒரு டாக்டரேட் பண்ணிட்டு அதை பாருங்க. அதான் நான் சொல்ல போறேன். அடுத்த செய்தியாக திருப்பரங்குன்றம் நேற்றைய தினம் பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சியாக இந்துக்கள் திரண்டிருந்து அந்த அறப்போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அது தடை நீட்டிக்கப்பட்டது. அதன் பிறகு மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதுக்கு வந்து 1 மணி நேர அனுமதி வழங்கியது. அதில் சார் இப்போது இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் உறவினர்கள் போல் வாழ்ந்து வருகின்றார்கள். பாஜக வந்து தேவையில்லாமல் இதை வைத்து அரசியல் நடத்தி திமுகவிற்கு கெட்ட பெயரை வாங்கித்தர முயற்சிக்கிறது. இந்த ஒட்டுமொத்த இந்த அறப்போராட்டத்தையுமே பாஜக தான் திட்டமிட்டு நடத்தியிருக்கிறது. அங்கே இந்து முன்னணிலாம் ஒன்றும் இல்லை, அது முழுக்க முழுக்க பாஜகவின் சதி அப்படிங்கிற துணியில் அவர் பேசியிருக்காரு. சார், செய்தி எப்படி பார்க்குறீங்க? சேகர் பாபுக்கு ஆண்மையே கிடையாது. அங்க இருக்கிற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரரா வாழ்கிறார்கள் என்றால் ஆளை தூக்கிட்டு போனவனை தூக்கி உள்ள தூக்கி போட்டுக்கணுமா இல்லையா? போலீஸை கொண்டு போய் ஐயோ செய்யாத செய்யாதன்னு கேட்டுட்டு இருந்தது.
நவாஸ்கனி அங்கே போகும்போது அங்கே போய் மாமிசம் சாப்பிடலன்னு சொல்லும்போது அந்த நவாஸ்கனிட்ட திமுக அரசு என்ன பண்ணியிருக்கு, இவர் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு? ஆகையினால இஸ்லாமியர்களை தட்டி கேட்காத ஆண்மை இல்லாத சேகர் பாபு அங்க அவர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிற பாஜக என்ன ஒற்றுமை? அப்ப ஏன் அவன் கொண்டு போனா? அதெல்லாம் கேட்கணும். நீ ஏன்பா கொண்டு போற? அங்க இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையா இருக்காங்க. ராமநாதபுரம் நவாஸ்கனி உனக்கு என்னடா அங்க வேலை? திண்டுக்கல் மணப்பாறை எம்எல்ஏ உனக்கு என்னடா வேலை? அப்படிலாம் கேட்கணும். ஏன் கேட்கல? கேட்கிற சக்தி கிடையாது, தைரியம் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், அறநிலைத்துறை அமைச்சர் தானேங்க இவர் தானே அறநிலைத்துறை அமைச்சர். 1931 பிரிவியூ கமிஷனுடைய தீர்ப்பு அண்ணன் ராஜா இதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். இன்றைக்கு காலையில் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன இருக்கு? திருப்பரங்குன்ற மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம், கோயிலுக்கு சொந்தம். இது பிரிட்டிஷ்காரன் சொல்லிட்டான். நீ தான் இந்து அறநிலைத்துறை அமைச்சர், நீதானையா கேஸ் போடாத அவங்க மேல? உன் அறநிலைத்துறையில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற இஓஓ ஏஓஓ யாரு, அந்த இடத்துல யாரு செயல் அதிகாரியோ அவர் இந்த முஸ்லிம்கள் மேல கேஸ் போட்டிருக்கணுமா இல்லையா? இல்ல சேகர் பாபு கேஸ் போட்டிருக்கணுமா இல்லையா? சேகர் பாபு இந்து அறநிலைத்துறை அமைச்சராக எங்க இல்லை, வக்ஃபோர்டு மினிஸ்டரா மாறிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். இவருக்கு நவாஸ்கனிக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு புரியல. ரெண்டாவது, இந்த விஷயத்துல இன்னொன்னு நான் சொல்லணும். மாநில அரசை நான் ரொம்ப பாராட்டணும் இருக்கிறேன், ரொம்ப பாராட்டணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை மனம் உவந்து பாராட்டும். ஏன் தெரியுமா? திருப்பரங்குன்றத்தில் அனுமதி கொடுத்திருந்தால் ஒரு இதே 20,000 பேருக்கு பதிலாக இன்னும் 10-15,000 பேர், 40-50,000 பேரை போட்டு 1,00,000 பேரே போட்டுமே. 1,00,000 பேர் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து அமைதியாக நடந்து முடிஞ்சிருந்தால், பத்திரிகைகள்லாம் இவங்க கையில் இருக்குங்க. பத்திரிகைக்காரங்களாம் 200 ரூபா கொடுத்தா திமுகவுக்கு தான் எழுதிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். எடிட்டர்ஸ் ஓரளவு நியாயமாக இருப்பாங்க, ஆனாலும் ரொம்ப கண்டெயின் பண்ணி எழுதுவாங்க. எக்ஸாகரேட் பண்ணியோ இல்லை ரொம்ப ஏதோ உண்மையெல்லாம் எழுதிட மாட்டாங்க. அதோடு முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் எங்கள் திமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்க, 350 பேரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அந்தந்த ஊரில். இப்போ 2 விஷயம் இதில். 350 இந்து தலைவர்கள் இதா உங்கள் ஊரில் இருக்காங்க பார் அப்படின்னா அந்த இந்து மக்களுக்கு திமுக அரசாங்கம் சொல்லியிருக்கு. அவனுக்கே தெரியாது, இந்துக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போனோம்னா அவனுக்கு தெரியாது. அந்த 350 பேரை காமிச்சு கொடுத்துருக்கு. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஊர்லேயும் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனைங்கிறது சொல்லி கொடுத்துருது போலீஸை வச்சு. இப்போ பேப்பர் படிக்காதவன், சாதாரண படிக்காதவன்லாம் போய் இன்னும் இந்த வீட்டுக்கு முன்னால் போலீஸாக இருக்குது அப்படின்னு கேட்பான், உடனே ஊரில் வரும். அப்போ தமிழ்நாடு முழுக்க திருப்பரங்குன்றம் பிரச்சனையை அழகாக எடுத்து சொன்ன திராவிட மாடல் அரசுக்கு நன்றி சொல்லுமா வேண்டாமா? நான் நல்ல ஹிந்துனா நன்றி உள்ளவன், அதனால் நன்றி. இப்போ அடுத்தது இன்னொரு நன்றி இருக்குது. அந்த நன்றி எதுக்குன்னா, அவங்க கோர்ட்டில் கொடுத்த அஃபிடவிட்டு. என்ன அஃபிடவிட்டு? தமிழகத்தில் பாபர் மசூதி மாதிரி ஒரு நிலைமை வராமல் இருப்பதற்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம், நாங்கள் தடை பண்ணுறோம். அதாவது கோர்ட்டு நல்லா திட்டியாச்சு. இவங்களாம் ஏன்பா இதுக்கு போய் பெர்மிஷன் கொடுக்குறாம இருக்கே, நியாயமானலாம் கேள்வியெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் கேட்டு கடைசி நேரத்தில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இதில் அரசு வக்கீல் முருகன் கோயில் கீழே இருக்கு, மேலே தர்கா இருக்கு, இது 2 பேருக்கும் சொந்தம், தங்களுக்குத்தான் சொந்தம் என்று இந்து முன்னணி கோருவதை தவறு. இந்துக்களுக்கு தான் கோயில், இந்து முருகனுக்கு தான் சொந்தம்னு சொல்றது தப்புன்னு அரசு வக்கீல் சொல்றாரு. இப்படி ஒரு அரசு வக்கீல் சேகர் பாபு இது குழந்தை. இப்போ பாபர் மசூதியை பற்றி சொல்லிட்டார். இதைத்தான் நான் வரவேற்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு கார்ட்டூனிஸ்ட் பாலா, உங்களுக்கு தெரியும், கார்ட்டூனிஸ்ட் பாலா எப்போதுமே எந்த பக்கத்தில் இருப்பாருங்கிறது தெரியும். கார்ட்டூனிஸ்ட் பாலா 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு போஸ்டர் போட்டால் இன்றைக்கி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காரு. பாருங்கள், திமுக தான் தமிழகத்தில் பாஜகவை வளர்த்து விடும், அதை இப்பொழுது சொல்லுகிறேன் உங்களுக்கு புரியாது, போக போக புரியும் அப்படிங்கிறத திருப்பி எடுத்து இன்றைக்கி போட்டிருக்காரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு பாஜகவை வளர்த்துட்டாங்க இதனால் அப்படின்னு. இப்போ இந்த சிக்கந்தர் தர்கா இருந்ததா இல்லையா ஒத்தனுக்கும் தெரியாது. இப்போது அதே கார்ட்டூனிஸ்ட் பாலா எழுதுகிறார், ஏங்க சிக்கந்தருங்கிறது என்றைக்கோ வந்தவங்க, அதுக்கு முன்னால் இருந்த முஸ்லீம்கள்லாம் இந்துக்கள் தானேங்க, அவரும் இந்த முருகனை தானே வழிபட்டிருப்பாங்க,
அப்போ போய் அந்த கோயிலை போய் அதை போய் எனக்கு சொந்தவனை கேட்டு எதுக்கியா இந்த பிரச்சனையை உருவாக்குற? இப்போ அந்த சிக்கந்தர் தர்காவை எடுன்னு அவன் வந்தால் இன்னொரு பிரச்சனை வருவாங்க, பிஜேபி வளர்ந்துருவாங்க அப்படின்னு திருப்பி இது தான் எழுதுறாரு. இப்போ எல்லாரும் இதே கேள்வியை இப்போ கேட்காரு. ஹெச் ராஜா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். கோரிப்பாளையம் பக்கத்தில் சிக்கந்தருக்கு ஒரு நினைவிடம் இருக்கிறது, சமாதி இருக்கிறது. ஒரு ஆளுக்கு ரெண்டு எப்படி இருக்க முடியும்? அதனால மக்களுடைய சந்தேகமே காசி விஸ்வநாதர் கோயிலை இடிக்க போன சிக்கந்தர் அந்த இடத்துல சொல்லி முடிக்கப்பட்டான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அந்த காலத்தில் சகஜம். இஸ்லாமியர்கள் அதை செய்திருப்பார்கள். அன்னைக்கு அந்த ஜிகாத்தி எண்ணம் இருந்தது, உடைத்திருக்காரு. அந்த கோயிலை உடைச்சதான் நிறைய சரித்திரம் இருக்கு. உடைக்க போன இடத்துல சிக்கந்தருக்கு அவனுடைய முடிவை யாரோ கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு இடத்துல இருக்கு. அப்போ உடைக்க போனதுக்கு அதுக்கப்புறம் அந்த சிக்கந்தர் பேரில் யாரோ தான் அங்கே கொண்டு தர்கா வச்சிருக்கான், முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த இடத்துல அந்த தர்கா இருக்கணுமா இருக்க வேண்டாமான்னு கேள்வி வருதா இல்லையா? ஆகையினால தான் எங்கள் அஃபிடவிட்டில் பாபர் மசூதி மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொன்னது. ஆமாம், வரவேற்கிறேன். எப்படி இன்னைக்கு அது இல்லையோ அப்படி நாளைக்கு சிக்கந்தர் தர்கா இருக்காது என்று திமுக அரசு சொல்லுகிறது அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அப்போ இதுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? இல்லையா? இன்னைக்கு அந்த இடத்துல இந்த பாபர் மசூதிங்கிறது இல்லை. ரெண்டாவது, சட்டத்தின்படியும் மசூதி என்பது தர்கா என்பது இவெல்லாம் தொழுகை கூடங்கள் தான். அவங்க இந்த இடத்துல இறைவனை ஸ்தாபனம் பண்ணலை, அதுதானே தீர்ப்பு. அதனால நீங்கள் இடம் மாற்றிக்கொள்ளலாம். அதுதான் ஹெச் ராஜா சொல்லுகிறார். அதனால வலிய திமுக இந்துக்களுக்கு நன்றபடியாக உதவி கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்த்துக்கள். அதெல்லாம் இல்லாமல் அதற்கு அப்பாற்பட்டு நேற்று ஒரு அழைப்புல 1 மணி நேரத்தில் 20,000 பேர் அந்த இடத்துல, இதே எனக்கு அயோத்தியா மூமெண்ட் கூட கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. முலாயமாக தான் சொன்னான், ஒரு காக்கா உள்ள முடியாது, சுட்டுருவோம், காக்கா உள்ள நுழைய முடியாது. டக்கு நுழைந்தார்கள். என்ன நடந்தது என்று தெரியாது. எல்லா வீட்லேயும் கரசேவகர் தங்கியிருந்தார்கள். நீங்கள் 20,000 பேர் அந்த இடத்துல வந்திருக்கிறான்னா உன் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது? நீ தான் அதை இரும்புக்கரம் கொண்ட ரகுபதி, இரும்புக்கரம் கொண்ட மக்கள் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது? எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்க? அப்போ எங்கள் மக்கள் எங்கே போனார்கள்? எப்படி போனார்கள்? இந்த தன்னெழுச்சியான இந்துக்களை அங்கே வர வைத்து போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி, திண்டுக்கல் போராட்டம் அப்படி தான் நடந்தது. நம்ம பொன் ராதாகிருஷ்ணன், சூசி சிதம்பரம் ஒரு 3 பேர் கடகடகடான பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனாங்க இந்த காகிதம் இல்லத்து போராட்டத்தின் போது. 20,000 பேர் டக்குன்னு வந்திருக்காங்கன்னா திமுகவுக்கு எச்சரிக்கை. அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடும் இவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கு. இவர்கள் பத்திரமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? பொதுமக்கள் அந்த திருப்பரங்குன்ற மலை போகக்கூடாது என்று விரும்புகிறார்கள் அர்த்தம். அப்ப அந்த ஒவ்வொரு வீடையும் கண்டுபிடித்து எல்லாரையும் அங்கே தங்க வைத்து டக்குன்னு வர வைத்து இந்த போராட்டத்தை நடத்திய இந்து முன்னணியுடைய தலைமை, அதாவது அதன் தலைவர் காடேஸ்வரா, அமைப்பு செயலாளர் ராஜேஷ், எல்லாத்துக்கும் மேலே இவங்களை நல்லா கைடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய பக்தன், இப்படி ஒவ்வொருவருக்கும் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் சார், அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பாஜகவின் மீதுல இந்த போராட்டத்துக்கே பழி சுமத்துறாரு. கிரெடிட்டையும் பாஜகவுக்கு தானே கொடுக்குறாரு. சார், அவர் ஒரு கிரெடிட் கொடுத்தா பாஜக வேண்டானவா சொல்லும் வாங்கிக்கும். எனக்கு என்ன இருக்கு? இப்போ நான் ஒரு பாஜகக்காரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்ல நீங்கள் தான், ஆமாம் நீங்கள் தான் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோங்களே. ஆனால் உண்மையான கிரெடிட் இந்து முன்னணிக்குத்தான். நான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பாஜகக்காரர்கள் அங்கே சென்றார்கள். அனைத்து ஹிந்து அமைப்பினரும் அங்கே சென்றார்கள். RSSலேருந்து சென்றார்களா, விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து சென்றார்களா, ABVPலேருந்து சென்றார், அத்தனை இந்து அமைப்பும் அங்கே சென்றது. ஏன்னா குரலே அப்படித்தான் இருந்தது. சென்னிமலையில் எப்படி ஒரு குரல் கொடுத்தோமோ அப்படி அனைத்து இந்து அமைப்புகளுக்கும் தான் குரல் கொடுத்தது. ஏற்பாடு செய்ததெல்லாம் இந்து முன்னணி தான். அதாவது பாஜக தலைவர்கள் இந்த மேடையில் பேசத்தான் செய்வார்கள். பேராசிரியர் சீனிவாசன் எங்கேருந்து வந்தார்? RSSலேருந்து, சுதேசி ஜாகரன் மஞ்சிலேருந்து வந்தார். RSSல அவர் மாவட்ட செயலாளர், பொதுச் செயலாளராக இருந்தார். சுதேசி ஜாகரில் மாநில இணையமைப்பாளராக இருந்தார். அங்கேருந்து தான் வந்தார்.
இன்னைக்கு பிஜேபியில் இருக்கார், அவர் பேச தெரிந்தவர், அதனால் பேசுகிறார். ராஜாண்ண எங்கேருந்து வந்தார்? சங்கத்திலேருந்து வந்தார். சங்கத்திலேருந்து வந்தார். நிறைய இந்து முன்னணி மேடைகளில் பேசியிருக்கிறார். இப்போ அர்ஜுன் சம்பத் கூட நிறைய மேடையில் பேசுகிறார். எல்லா இந்து அமைப்புகளும் கூட பேசிக்கொண்டு இருக்கிறார், பேசுகிறார். மேடையில் பேசுகிற தலைவர்கள் பத்திரிகையில் ராஜாண்ணன் வருகிறார், பேராசிரியர் சீனிவாசன் வருகிறார், ஆகையினால இது பாஜக அப்படின்னு சேகர்பாபு புரிந்து கொண்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு விஷயம் புரியும், சேகர்பாபுனுடைய அறியாமையை அவர் மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துகிறார், புரியும், அவ்வளோதான். அடுத்த செய்தியாக, ஒரு 18 வயது நிரம்பிய பெண், தமிழ் தெரியாத வேற்று மாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணுன்னு நினைக்கிறேன். தோழி வீட்டுக்காக வருவதற்காக அவர் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறார். ஒரு 11 மணி இருக்கும் இரவு. பேருந்து நிலையத்தில் இருந்து ஆட்டோ எடுத்து பக்கத்தில் போகிறதுக்காக போயிருக்காரு. அப்போது 60 வயது நிரம்பிய முதியவர், அவர் ஆட்டோவில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கு அந்த பெண்மணி. அப்போது போகும் பொழுதே அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கார். அந்த 18 வயது நிரம்பிய பெண் குழந்தை கூச்சலிட்டிருக்காங்க. சாலையில் இருந்தவர்கள் அந்த ஆட்டோவை நிப்பாட்டி அந்த பெண்ணை காப்பாற்றி விட்டுருக்கிறாங்க. இது தலைநகரில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல நான் 1, 2, 3, 4 எல்லா கேள்விக்குமே தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு வேறு முக்கிய வேலை இருக்குன்னு சொல்லிகிட்டே வந்தேன். அந்த வேலை எதிர்கட்சிக்காரர்களை கண்காணித்து அரெஸ்ட் பண்ணுற வேலை, பாலியல் வன்முறை செய்பவர்களை காப்பாற்றும் வேலை, கள்ளச்சாராயம் குடிப்பவர்களை காப்பாற்றும் வேலை. அப்போது இந்த கிரைம் செய்பவர்களுக்கு என்ன பயம் வரும்? நீங்கள் கள்ளச்சாராயம் குடித்து 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பயம் வரும்? பாதிக்கப்பட்டவனுக்கே காம்பன்சேஷன் பணமும் கொடுத்து அவனும் பாதிக்கப்பட்டவனும் ஒரு அமைச்சரே பேசினா என்ன பயம் வரும்? பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதுக்கு அந்த சார் இன்னும் கண்டுபிடிக்காத நிலைமையில் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஞானசேகரன் மாதிரி எத்தனை தம்பி ஞானசேகரன்கள் உருவாவார்கள். அதை நீங்கள் தடுக்க முடியாது. ஏகப்பட்ட தம்பிமார் உருவாங்க. அதுதானே இவங்களுடைய பெருமை. சமீபத்தில் ஈசிஆரில் கூட அந்த ஈசிஆரில் பாருங்கள், காவல்துறை சொல்லுகிறது அந்த பெண் கார் அந்த ஓட்டுன போனவங்க காரில் உரசிட்டதுனால அவங்க துரத்திட்டு போனாங்களாம். சரி, அப்போ அவங்க எப்போ சொன்னாங்க உங்கள்கிட்ட? அவங்கள நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். ஏண்டா, அவனை நீ தேடிட்டு இருக்க, அவனை பார்க்கவே இல்லை, அவன் ஓன்ட்ட அப்போ உரசித்து நான் தேடினேன்னு சொன்னானா? அப்போ எவ்வளவு பச்சை பொய்யை காவல்துறை சொல்லு. பொய் பேசினா உண்மையை கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கிற காவல்துறை மக்கள்லாம் முட்டால் நினைச்சிட்டு பொய் பேசினா உரசிட்டு போச்சா, ஆகையினால அவங்க துரத்தினாங்களாம். சரி, அப்போ அவங்க எங்க? அவங்கள நாங்கள் தேடுறோம். ஏன்டா, அப்போ உன்ட்ட சொல்கிற வரைக்கும் கையை கட்டிட்டு இருந்தால் அப்பா அவனை அரெஸ்ட் பண்ணலையா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த காவல்துறை இவர்களுக்கு உடந்தையாக இருந்ததுனால தான் இந்த குற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை எத்தனையோ சார்களுக்கு அடிபணிந்திருக்கிறது. அதுதான் உண்மை. சரி, இந்த குற்றச்சாட்டுக்கு வரும். உண்மையிலேயே இந்த இடத்துல பல்லாவரம், கோயம்பேடு அந்த பகுதியினுடைய அத்தனை காவல்துறை காவல் அதிகாரிகளையும் காவல்துறை ஊழியர்களையும் நம்ம பாராட்டணும். ஏன்னா உடனே தேட ஆரம்பித்து உடனே ட்ராக் பண்ணி கோயம்பேடில் அந்த சிக்னல் லாஸ் ஆன உடனே சம்பந்தப்பட்ட நபருடைய தோழிக்கு தகவல் கொடுத்து திருப்பி எடுத்து அவங்க உடனே இவங்க ட்ரேஸ் பண்ணுறது தெரிந்து போய் சம்மந்தப்பட்ட ஆட்டோலேருந்து இன்னொரு ஆட்டோவில் இந்த பொண்ணை ஏற்றி அனுப்பிடுறாங்க. நல்ல வேலை, பொண்ணு கிளச்சி. இன்னொரு ஆட்டோ யாருன்னா, இன்னொரு ஆட்டோனுடைய டிரைவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கிறது, இந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது. அவர் இந்த பொண்ணு அழுத உடனே என்னம்மான்னு கேட்க, அந்த அம்மா எனக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்ல அவர் ஹிந்தியில் கான்வர்ஸ் பண்ண, இந்த அம்மா ஹிந்தியில் கான்வர்ஸ் பண்ண, உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் ஒப்படைத்திருக்கிறார். என்றால் ஹிந்தி தெரிந்ததனால்தான் அந்த பெண்மணி ஆட்டோ டிரைவருக்கு ஹிந்தி தெரிந்தனாலும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது அடுத்த செய்தி. நீங்கள் வேணா அப்போ ஒன்றுமே தெரியாதவங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு ஹிந்தியோட இறங்கியிருக்கு. ரெண்டாவது, இதில் இன்னொரு விஷயம், இதெல்லாம் ஆல் திஸ் திங்ஸ் அப்பார்ட், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லை என்பதை இது சொல்கிறது. எத்தனை நாள் ஆச்சுங்க அதை திறந்து? இந்த அந்தான அவசர கதியில் திறந்தீங்க சார். இவ்வளோ பெரிய பேருந்துகளில், இவ்வளோ பெரிய பேருந்து நிலையத்தில் நீங்கள் உலகத்தரம் வாய்ந்த அப்படின்னு சொல்கிறீங்க.
ஆட்டோக்கு போர்டிங் பாயிண்ட் வைக்க வேண்டாமா? எல்லா ஏர்போர்ட்லேயும் ஊபர், ஓலா எல்லாத்துக்கும் போர்டிங் பாயிண்ட் வச்சுருக்கிறார். நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இப்போ இறங்கின உடனே வெளியில் வந்தால் ஆட்டோவுக்கு ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்கணும். அந்த போர்டிங் பாயிண்டில் வரிசையில் இந்த ப்ரீபெய்டு ஆட்டோலாம் இருக்குது சென்டரில், எக்மோரில். ஆனால் அந்த ப்ரீபெய்டு ஆட்டோவில் நைட்டில் யாருமே இருக்கிறதில்ல, அங்கேயும் கொள்ளை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ப்ரீபெய்டு ஆட்டோ கவுண்டர்ஸில் நைட்டில் அரசு ஊழியர் யாரும் கிடையாது. ஆட்டோ டிரைவர்ஸை அதை மேன் பண்ணுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, பேசுகிறாங்க. இது அரசாங்கத்தினுடைய கவனத்தை. அப்போ அந்த இடத்துல ஒரு ப்ரீபெய்டு ஆட்டோ ஸ்டாண்டில் போட வேண்டியது. ஒருத்தர் வந்தால் எங்கே போகணும், இது இந்த அரசாங்கம் பண்ண முடியாதா? பண்ணதுக்கு வழி இல்லையா? ரெண்டாவது, பெண்கள் தனியாக வரும்போது அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைகள்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் இருக்கேன், என் பொண்ணு இருக்கா, எங்கேயாவது ஏரியாச்சுன்னா உடனே தெளிவாக தனியார் ஆட்டோவில் ஏறாதீர்கள் என்று சொல்கிறார். ஏன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ ஒரு ஊபரில், ஓலாவில், ரேப்பிடோவில் போட்ட உடனே உங்கள் ட்ராவலை நீங்கள் ஷேர் பண்ணிட முடியும். அதுலேயே கிரைம் நடக்குது. பெங்களூரில் ஓலாவில் போன பெண்ணுக்கு ஊபரில் போன கிரைம் நடக்குது. அப்போ நீங்கள் உங்களுடைய ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி இருக்கிற வண்டிகள் ஏறுங்கள். இப்போ என்னுடைய ரொம்ப ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்டு லேடி ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தன்னுடைய மகள் எங்கே போனாலும் ஆட்டோவில் உட்காந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போனால் கூட இங்கேருந்து வீடு 5 கிலோமீட்டர் ஷேர் கொடுத்துட்டு பேச சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு டிரைவர்கிட்ட ஏதாவது சந்தேகம் வந்ததா உடனே அங்கேருந்து ஒரு ஃபோனை போட்டு, அம்மா நான் பக்கத்தில் வந்துட்டேம்மா அப்படின்னு பேச சொல்கிறாங்க. நாங்கள் இறங்கிட்டேம்மா, ஏதாவது ஃபோனே பேச வேண்டாம், ஃபோனை வச்சுட்டு பேசுங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் அரசாங்கம் கொடுக்கணும். ரெண்டாவது, காவல்துறை பெண் காவலர்கள் அங்கே ரொம்ப அவசியம் இருக்கணும். அதாவது அங்கே மே ஹெல்ப் யூ சென்டர் இருக்கணும். எங்கே போகணும், இந்த மாதிரி ஒரு 18 வயசு பொண்ணு தனியாக வந்தோன்னா அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கான அங்கே இடம் இருக்கணும். திராவிட மாடல் அரசு இதை எதையும் கவலைப்படலை. யார் எப்படி போனான்னு, 18 வயசான 16 வயசான அந்த பொண்ணை எப்படி சூறையாடுகிறது அப்படிங்கிற அரசாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவம் காட்டுகிறது. இன்றைய நிறைவு செய்தியாக பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சார். அதில் எப்பொழுதுமே எல்லா அமைச்சர்களும் பேசிய பிறகு பாரத பிரதமர் மோடி என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது. அவர் அடிக்கிறதெல்லாம் அந்த மாஸ் ரிப்பீட், அந்த பதிலடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பாரத பிரதமர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, அந்த குடிசைகளுக்கு சென்று போட்டோவுக்கு போஸ் கொடுக்கக்கூடியவர்களால் பாராளுமன்றத்தில் ஏழைகள் குறித்து பேசும் பொழுது அவர்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு காங்கிரஸை சாடி இருக்காரு டைரக்டாகவே. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? ஏற்கனவே பாருங்கள், பிரியங்கா போன தடவை சொன்னாங்க எனக்கு போர் அடிச்சதுன்னு. இந்த தடவை ராகுல் காந்தி சொல்கிறார். அவ்வளோதானே வித்தியாசம். உங்களுக்கு அக்கறையான ஒரு விஷயத்தில் போர் அடிக்குது என்று சொன்னால் உங்களுக்கு மக்கள் மீது கவனம் இல்லைன்னு அர்த்தம். சார், பாராளுமன்றத்தில் ஒரு உரை, உங்களுக்கு போர் அடிக்குதா, போர் அடிக்கிறியா, முதல்ல என்ன விஷயம் வருதுன்னு கேட்டு பதில் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. தூங்கத்துக்கு அங்கே போகலை. தூங்குற மாதிரி ஒருத்தர் பேசினா கூட நீங்கள் தூங்கக்கூடாதுன்னு தானே உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கோம். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? சரி, அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் ஒரு பதில் சொல்லியிருக்கார். நீ வாயை மூடிருப்பா, நீ வாயை திறந்தாலே எங்களுக்கு ஃபாரின் ரிலேஷன் கெட்டு போயிடுது. நீ ஏற்கனவே உன்னுடைய காங்கிரஸ் அரசாங்கம் கெடுத்ததை தான் நாங்கள் சரி பண்ணிகிட்ருக்கோம், திருப்பி கெடுத்துடாது. ஏன்னா ராகுல் உரையில் மீண்டும் மீண்டும் சீனாவை பாரு, ஏன்னா அவங்க கூட தானே எம்ஓஇ போட்டிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவில் போகும்போதே சீனாவில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சரியில்லைன்னு பேசினால தானே இந்த இவரை வச்சுட்டு இந்த மூடிட்டாங்களே ஒரு ஹிடன்பர்க், அந்த அறிக்கை வச்சுட்டு பேசினால தானே ராகுல் காந்தி. இது எல்லாத்தையும் விட மோடி ஒரு புக்கை ரெஃபர் பண்ணியிருக்கார். என்ன புக்கு அப்படின்னு கேட்டால் ஜேஎஃப்கேஸ் ஃபர்காட்டன் கிரைசிஸ். ஜேஎஃப்கேஸ் ஃபர்காட்டன் கிரைசிஸ். அதில் திபெத் இஷ்யூ, சீனா இஷ்யூ, சிஐஏ எல்லாத்தையும் கொண்டு வர அந்த தலைப்பினுடைய முதல் வாசகம் தான் ஜேஎஃப்கேஸ் ஃபர்காட்டன் இஷ்யூ. அதுக்கப்புறம் அதில் நிறைய இருக்குது, தலைப்பே கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த புஸ்தகமே இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். நிறைய நாம் இருந்தாலும் எல்லாத்தையும் கேள்விப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த புஸ்தகத்தை பற்றி இப்போ தான் கேள்விப்படுறேன்.
ஆனால் வேடிக்கை என்னென்னா அந்த புஸ்தகம் முழுக்க நேருடைய ஃபாரின் பாலிசி எவ்வளவு பேத்தட்டிக்காக இருந்தது தான். அதுதான் புஸ்தகமே, அதுதான் அந்த புஸ்தகமே சொல்லுது. அந்த புஸ்தகத்தில் 2 இடம் முக்கியமான விஷயம் வருது. ஒன்று, நேரு எந்த அளவுக்கு நாட்டை விட மவுண்ட் பேட்டனை நேசித்தார் என்பது. நேரு திடீரென்று அமெரிக்கா உறவுக்கு போன போது, ஏன்னா சீனா பிரச்சனை வந்த உடனே நேருவுக்கு வேறு வழி இல்லை, அமெரிக்கா உறவு கொண்டாட போகும்போது அமெரிக்காவில் நேரு படுத்து கொண்டிருக்கும் போது படுக்கை அறையில் தன் தலைமாட்டில் ஜாக்லின் கன்னடி படத்தை வைத்து கொண்டு தூங்கினாருங்கிற கதை வருது அந்த புத்தகத்தில். ஆமாம், சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒன்று, அது மட்டும் இல்லை, அந்த புத்தகத்திலேயே இவர் ஜாக்லின் கன்னடிக்கு கொடுத்த இதை, அதாவது போனது அமெரிக்கா விசிட்டில் ராஜதந்திரத்தை விஷயத்தை விட ஜாக்லின் கன்னடிட்டு பேசுறது தான் அதிகமாக நேரம் செலவழித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதுவரைக்கும் அவர் லேடி மவுண்ட் பேட்டனை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ மன்னன் பயங்கரமாக இருந்திருப்பார், நமக்கு இப்போ தான் தெரியுது. ஆகத்தான் அழகாக மோடி சொல்லி அந்த புஸ்தகத்தெல்லாம் கொஞ்சம் படித்து பாருப்பா அப்படின்னு ராகுல் காந்திக்கு சொல்லியிருக்கிறார். எனக்கும் இப்போ அந்த புஸ்தகத்தை படித்து பார்க்கணுன்னு ஆர்வம் வந்திருக்கு. ஸ்ரீடிவி நேயர்கள் உங்களுக்கும் ஆர்வம் வந்திருக்கும். கிடைச்சா படித்து பார்த்துருங்க, எனக்கு ஒரு காப்பி அனுப்புங்க. நல்லது. இன்றைய 5 செய்திகள் குறித்து தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராமநம்பிநாதன் அவர்களுக்கு ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி பாஸ்கர். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.